கடும் எதிர்ப்பை மீறி அமைச்சர்கள் உள்ளிட்டோரை தகுதி நீக்கம் செய்யும் புதிய மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. மற்றும் ஒரு புதிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அமித் ஷா தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடும் எதிர்ப்பை மீறி அமைச்சர்கள் உள்ளிட்டோரை தகுதி நீக்கம் செய்யும் புதிய மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா மசோதாவை தாக்கல் செய்துள்ளார். ஒன்றிய அரசின் புதிய மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்யும் வகையில் புதிய மசோதா தற்போது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா இந்த மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதாவது ஒரு அமைச்சர் ஏதேனும் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்களில் சிறையில் இருந்தார். தாமாகவே அவர் தகுதி நீக்கம் செய்யப்படும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது கைதாகி 31வது நாள் அவர் தாமாகவே அமைச்சர் பதவியை இழக்கக்கூடிய வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மிகவும் மோசமான வழக்கு மசோதாவாக உள்ளது. ஆகவே இதனை தாக்கல் செய்யக்கூடாது என்று தற்போது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த மசோதா என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, சட்ட நடைமுறைக்கு எதிரானது. அதாவது ஒருவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமலேயே அவரை தகுதி நீக்கம் செய்யும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான மசோதாவாக உள்ளது. ஆகவே இதனை தாக்கல் செய்யக்கூடாது என்று ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் தற்போது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். நாடாளுமன்றம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் இன்றைய தினம் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து எதிர்க்கட்சிகளுமே இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். திவ்யா, எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பிற்கு இடையே புதிய மசோதாவினை ஒன்றிய அரசு தாக்கல் செய்து வருகிறது. இதுகுறித்த அண்மை செய்திகளுக்கு நன்றி பால்முருகன்.